வாக்குத்தத்தம் உன்னுடையது. நான் உண்மையாய் வாழ்ந்து உண்மையாய் நடந்து என்ன பிரயோஜனம்? தீமை செய்கிறவனும் உண்மையில்லாதவனும் இந்த சமுதாயத்தில் செழித்து இருக்கும்போது நான் இவ்வளவு வேதனைகளையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறேனே என்று நீ புலம்புகிறதை நான் அறிந்திருக்கிறேன். அன்பு பிள்ளையே, நான் பரிசுத்தம் உள்ளவர், நான் உண்மை உள்ளவர். ஆகவே என்னை பின்பற்றுகிற நீயும் உண்மையும் நீதியும் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். வேதத்திலே நோவா உத்தமன், சன்மார்க்கன், தேவனோடு சஞ்சரித்தவன் என்று சொல்லுகிறது. யோபு உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகினவன் என்று சொல்லுகிறது. இவர்கள் 2 பேரையும் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த சேதத்துக்கு அவர்களை தப்புவித்தேன், ஆசீர்வதித்தேன். இன்றைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை இந்த சமுதாயம் உன்னை அற்பமாக நினைக்கலாம். உண்மையாக இருக்கிறதுனால நீ பல நன்மைகளை இழந்தது போல தோன்றலாம். ஆனால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். உன்னுடைய வழியை நான் செம்மைப்படுத்துவேன். உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாகும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உண்மையாக நீதியாக வாழ்வேன் என்று நீ உறுதி கொள். நான் உன்னை உயர்த்துவது நிச்சயம். ஆகவே பயப்படாதே. இன்னும் உன்னுடைய நீதியிலும் உத்தமத்திலும் நிலைத்திரு. உனக்கு பலன் தருகிற நான் உன் வழியை செம்மைப்படுத்தி உன்னை உயர்த்துவேன். நீ அநேகருக்கு முன்பாக சாட்சியாக நிற்பாய். ஆதார வசனம், உம்முடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். நீதிமொழிகள் 11:5.